இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு சகல தகுதியும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது. அவர்களை நாங்கள் முன்மொழிகிறோம் என்று 5 நாடுகள் முன்மொழிந்திருக்கின்றன. எதற்காக டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள்? நோபல் பரிசு என்றால் என்ன என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு நாங்கள் முன்மொழிகிறோம் என்று இஸ்ரேல், பாகிஸ்தான், கம்போடியா, அசர்பைஜான், அர்மீனியா போன்ற 5 நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு சார்பாக முன்மொழிந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் பதவியேற்ற 6 மாதங்களில் 6 யுத்தங்களை நிறுத்தியிருக்கிறார். எனவே இவர்தான் இந்த உலகத்திலே அமைதியை உண்டு பண்ணக்கூடியவர். எனவே இவருக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளிக்கிறோம் என்று இந்த 5 நாடுகள் இவருக்கு சார்பாக முன்மொழிந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நோபல் பரிசு என்றால் என்ன? ஏன் இந்த நோபல் விருது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது என்று பார்த்தால், அருமையானவர்களே, ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் இவர் டைனமைட் என்ற ஒரு சேர்வையை கண்டுபிடித்தார். இந்த சேர்வையை கண்டுபிடித்ததின் மூலமாக கிடைக்கப்பெற்ற பணத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி இந்த நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. டிசம்பர் 10ஆம் தேதி கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தினத்தில் தான் இந்த ஆல்பர்ட் நோபல் மறைந்தார். இவர் மரணமடைந்ததை ஞாபகப்படுத்தி இந்த நோபல் விருது அந்த தினத்திலே கொடுக்கப்படுகிறது. 1901 வருடத்திலிருந்து ரோயல் ஸ்வீடிஷ் அகாடமி என்ற நிறுவனம் உலக சமாதானம், மருத்துவம், பொருளாதாரம், பௌத்தீகவியல், ரசாயனவியல், இலக்கியம் ஆகிய 5 துறையில் யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களை தேடி பார்த்து இந்த விருதை கொடுக்கிறது. இந்த நோபல் விருதுகளுடைய மிகவும் உயர் மதிப்புடைய விருது தான் இந்த உலக சமாதான விருது. இந்த விருது மட்டும் நோர்வேயுடைய தலைநகரம் ஒஸ்லோவிலே வைத்து கொடுக்கப்படுகிறது. இந்த உயர் விருதான உலக சமாதான விருதை பெறுவதற்கு தான் இந்த வருடம் டொனால்ட் ட்ரம்புடைய பேர் இந்த விருதுக்காக வேண்டி பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோபல் விருதுடைய மதிப்பு 30 லட்சம் ஸ்வீடிஷ் கிரவுன்ஸ். இந்த நோபல் பரிசை ஏசியாவை சேர்ந்த யாராவது பெற்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் அதிகமானவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஏசியாவிலே முதலாவதாக இந்த நோபல் பரிசை பெற்ற மனிதர் இலக்கியத்துக்காக வேண்டி இந்தியாவை சேர்ந்த ரவீந்திரநாத் தாக்கூர். இதே போல இந்த நோபல் பரிசை பெற்ற முதல் தமிழர் சி.வி. ராமன். இந்த நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் இலக்கியத்துக்காக வேண்டி 1913 வருடம் ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்கள் பெற்றார்கள். இந்த ஏசியா கண்டத்தில் 2 பெண்மணிகள் இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள். முதலாவது அன்னை தெரேசா, இரண்டாவது ஆங் சாங் சூகி. இந்த நோபல் பரிசை பெற்ற முதல் பெண்மணி பௌத்தீகவியலுக்காக வேண்டி மேரி கியூரி. இந்த நோபல் பரிசை ஒரு குடும்பமே பெற்றிருக்கிறார்கள். 1903 வருடம் மேரி கியூரியும் அவருடைய கணவரும் இணைந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்கள். 1911 வருடம் வேதியியலுக்காக வேண்டி மேரி கியூரி மீண்டும் நோபல் பரிசை பெற்றார். 1935 வருடம் மேரி கியூரியுடைய மகள் ஐரிஷ் ஜூலியட்டும் மேரி கியூரியுடைய மருமகன் ஃபெட்ரிக்கும் சேர்ந்து வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்கள். எனவே இந்த நோபல் பரிசை பெற்ற ஒரே குடும்பம் இந்த மேரி கியூரியுடைய குடும்பம். இந்த நோபல் பரிசுடைய உயர் விருதாக கருதப்படக்கூடிய உலக சமாதான விருது இந்த வருடம் டொனால்ட் ட்ரம்புக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று 5 நாடுகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம், இவர் பதவியேற்ற 6 மாத காலத்தில் முக்கியமான 6 யுத்தங்களை நிறுத்தியிருக்கிறார். இவர் இந்த உலகத்திற்கு அமைதியை ஏற்படுத்துகிறார். எனவே இவருடைய பெயரை நாங்கள் முன்மொழிகிறோம், பரிந்துரை செய்கிறோம் என்று இஸ்ரேல், பாகிஸ்தான், அசர்பைஜான், அர்மீனியா, கம்போடியா போன்ற 5 நாடுகளும் தற்பொழுது முன்மொழிந்திருக்கின்றன. அருமையானவர்களே, இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். 6 மாதத்தில் 6 யுத்தங்களை நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சக்தி இருந்தால் ஏன் 2 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்தை இவருக்கு நிறுத்த முடியாமல் இருக்கிறது? மறுபக்கம் ரஷ்யா உக்ரைனுடைய யுத்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறது. இதற்கு ஏதாவது பதில் தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் இதை மென்ஷன் பண்ணவும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.